நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசு கிறிஸ்துவிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகள், இன்றைக்கு நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே, இரக்கத்தின் ஆண்டவருடைய உடனிருப்பிலே அவருக்கு முன்பாக முழந்தாள் படியிட்டு இருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நிமிடமும் உணர்ந்து எதை செய்ய வேண்டும் என்பதை உணர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற தெய்வத்தின் சன்னிதானத்திலே நாம் முழந்தாள் படியிட்டு இருக்கின்றோம். எனவே இந்த நேரத்தில் நம்மை அவருடைய அற்புத பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். இந்த இயேசு வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்தவர். இந்த இயேசு அதிசயங்களையும் அற்புதங்களையும் அபரிமிதமாய் செய்தவர். இந்த இயேசு இன்றைக்கு நம்மையும் வழிநடத்தக்கூடியவர். எனவே அந்த இயேசுனுடைய சன்னிதானத்திலே முழங்கால் படியிட்டு இருக்கின்ற நாம் அனைவரும் அவரையே உற்று நோக்கி அவருடைய வல்லமையிலே நம்பிக்கை வைத்தவர்களா நம்முடைய உயிருக்கு உயிரான தெய்வத்திடம் நம்மை அர்ப்பணித்து இந்த பாடலிலே நாம் கலந்து கொள்வோம். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி, என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா, உலகமெல்லாம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உன்னாமம் துதிக்கையிலே ஏசையா
உம் அன்பை ருசிக்கையிலே ராஜா, உன் நாமம் துதிக்கையிலே ஏசையா, உன் அன்பை ருசிக்கையிலே என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். உம் வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன் ராஜா. இரவும் பகலும் ஐயா உந்தன் வசனம் தியானிக்கிறேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர் என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தி என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே, நான் உம்மை துதிப்பேன். ஜெபிப்போம். நம்முடைய உயிருக்கு உயிரான தெய்வம், நம்முடைய நெஞ்சத்துக்கு நெருக்கமான தெய்வம், நம்முடைய இதயங்களுக்கு இதமான தெய்வம் நம் மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கின்றார் என்ற ஆழமான உணர்வுகளோடு, என்னை காக்கும் இந்த இயேசு கிறிஸ்து என்னை நிச்சயம் கைவிட மாட்டார் என்ற அழுத்தமான நம்பிக்கையோடு, அன்றைக்கு இஸ்ராயேல் மக்களை ஆபத்துக்களிலிருந்து மீட்ட தெய்வம், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நடத்தி கூட்டி வந்த தெய்வம், 10 வாதைகள் அன்றைக்கு அந்த இஸ்ராயேல் மக்களை அணுகிய பொழுது அவர்களை காத்த தெய்வம், செங்கடலை கால் நனையாமல் கடந்து போகச் செய்த தெய்வம், இன்றைக்கு நம்மையும் இந்த கொரோனா தொற்று நோயினுடைய அழிவிலிருந்து நம்மை மீட்டு கைதூக்குவார். இந்த தொற்று நோயினுடைய பிடியிலிருந்து நம்மை மீண்டுமாக விடுவிப்பார். இந்த ஒட்டுமொத்த மனித சமூகத்தையும் இன்னைக்கு இந்த இயேசு கிறிஸ்துவுடைய பாதத்தில் ஒப்புக்கொண்டது. உலகத்தில் இருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளையும் இவர் தொட்டு சுகப்படுத்த வேண்டும் என்று, இவருடைய தொடுதல் ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு உருவாக்க வேண்டும் என்று, நமக்கு தேவையான ஆற்றலை கொடுக்க வேண்டும் என்று இந்த இரக்கத்தின் ஜெபத்திலே முழுமையாய் ஒப்புக்கொண்டிருப்போம். வல்லமையின் தெய்வம் தாமே நம்மை வழிநடத்த வேண்டும் என்று இந்த நேரம் முழுவதும்
அவருடைய ஆற்றலின் நேரமாக நமக்கு மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசித்து பாதுகாத்து வழிநடத்தி வரும் அன்பின் பரலோக பிதாவே, மீண்டும் உம்முடைய சன்னிதானத்தை தேடி வந்திருக்கின்றோம் ஆண்டவரே. எங்களை சூழ்ந்திருக்கின்ற மரண பயத்திற்குள்ளாக நாங்கள் ஆட்பட்டவர்களாக தெய்வமே, இன்னைக்கு விடுதலை வேற எங்க இல்ல, மருந்து மாத்திரைகள் இல்ல, எங்களுடைய தலைவர்கள் எங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க முடியவில்லை. நீர் ஒருவர் மாத்திரமே நம்பிக்கை தரக்கூடிய வல்லமையும் தெய்வம் என்பதை உணர்ந்து உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இந்த நேரம் முழுவதும் ஆசீர்வாதத்தின் நேரமாய் நீர் எங்களுக்கு மாற்றிக் கொடுக்கிறார். உம்முடைய வல்லமையினால், உம்முடைய ஆவியின் எழுப்புதலினால் எங்களை நிரப்புவீராக. நாங்கள் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெப விண்ணப்பமும் ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஊற்றெடுப்பதாக, உம்முடைய திருவடிகளை அதை எட்டுவதாக. இந்த நேரம் முழுவதும் ஆவியின் வல்லமையினால் ஆட்கொள்ளப்பட்டு நாங்கள் ஜெபிப்போமாக. எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள, எங்களை வழி நடத்தும். இந்த நேரம் முழுவதும் உம்முடைய அற்புதத்தின் நேரமாய் எங்களுக்கு மாற்றிக் கொடுக்க வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே, ஆமென். இறை இறக்க ஜெபத்தை அனைவரும் இணைந்து சொல்வோம். இறை இறக்க ஜெபம் இன்றைக்கு ஒரு வல்லமையுள்ள ஜெபம். இயேசுவினுடைய அந்த பாடுகளை நினைத்து ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம். எங்கே இயேசுவினுடைய சிலுவை பாடுகள் இருக்கின்றனவோ அந்த இடத்துல வல்லமையும் நம்பிக்கையும் உண்டு. நாம் மீண்டு வருவோம் என்ற ஒரு அழுத்தமான ஆழமான உறுதி நமக்குள் பிறக்கும். எனவே இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய ஜெபத்துல பக்தியோடு நாம் அனைவரும் கலந்து கொள்வோம். இயேசுவே, நீர் உயிர் விட்டி, ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காகவும் இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் ஊற்றே, ஆழங்காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசு கற்பித்த மனவல்லவ ஜெபம். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே, தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இறை இரக்கத்தின் ஜெபமாலை வல்லமையுள்ள மாலை. எத்தனையோ அதிசயங்களையும் அற்புதங்களையும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை ஜெபித்தவர்களுக்கு இறைவன் செய்து காட்டியிருக்கின்றார். இன்றைக்கு நமக்கும் செய்வார். கடந்த காலகட்டங்களிலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் இந்த இறை இரக்கத்தின் ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது வந்த நன்றி கடிதங்கள் ஏராளம் ஏராளம். இதுவரை அதை நாம் கணக்கில் எடுத்து பார்த்தால் நூற்றுக்கணக்கான சாட்சியங்களை இறைவன் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார். குழந்தை பாக்கியத்தை கொடுத்திருக்கின்றார். கேன்சர் வியாதியை குணப்படுத்தி கொடுத்திருக்கின்றார். குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்த தெய்வம் இன்னும் பல்வேறு நோய் நொடிகளிலிருந்து விடுதலையை கொடுத்திருக்கின்றார். எத்தனையோ குடும்பங்களுக்கு சமாதானத்தை கொடுத்திருக்கின்றார். எனவே இன்றைக்கு இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்துல நாம் நம்மையும் இந்த அகில உலகத்தையும் ஒப்புக் கொடுத்து சிறப்பாய் ஜெபிப்போம். இந்த ஜெபமாலையில ஒவ்வொரு 10 மணியிலும் நாம் மன்றாட்டுக்களை முன்வைக்க இருக்கின்றோம். என்னுடைய தெய்வம் நிச்சயம் இதை நடத்தி கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கையோடு முன்வைக்க இருக்கின்றோம். எனவே அந்த நம்பிக்கையோடு இந்த இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்துல இந்த ஜெபமாலையை நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல
எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியாரால் கருவுற்று தூய கன்னிமரியாரிடமிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோர்ந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகிறேன். புனிதர்களுடைய சமூக உறவை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் அருமையான சகோதர சகோதரர், இயேசுவினுடைய அந்த துன்பகரமான பாடுகளை பார்த்து நாம் ஜெபிக்கின்ற பொழுதெல்லாம் அவருடைய அந்த இதயத்திலிருந்து பீரிட்டு வருகின்ற இரத்தமும் நீரும் நம் மீது இறங்கி நம்மை சுத்தப்படுத்த இருக்கின்றன, நமக்கு பலத்தை கொடுக்க இருக்கின்றன. எனவே அந்த நம்பிக்கையோடு இந்த முதலாவது 10 மணியில சிறப்பாக கொரோனா தொற்று நோய்க்கு ஆட்பட்டு இருக்கின்ற 20,50,000 மேல் இருக்கின்ற மக்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவனவர்களை தொட வேண்டும். அதே சமயத்தில் இறந்து போன 1,30,000 மேற்பட்ட சகோதர சகோதரர்களுடைய ஆன்மாக்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவனவர்களுக்கு நித்திய இளைப்பாட்சியை கொடுக்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபிப்போம். இறைவன் நமக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுத்திருக்கின்றார். என்ன நம்பிக்கை அப்படின்னா, இன்றைக்கு இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து மீண்டு வந்திருக்கின்றவர்கள், சாட்சியங்களாக வெளிப்பட்டிருக்கின்றவர்கள் 5,20,000 மேல். இவங்க ஒவ்வொருத்தருமே சாட்சி. இறைவன் அவர்களை குணப்படுத்தி மீட்டு வந்திருக்கின்றார். இவர்கள் சாட்சி. எனவே இந்த நம்பிக்கை நிறைந்த சாட்சியங்கள் வழியாக இனி இந்த தொற்று நோயை முற்றிலுமாக இறைவன் ஒழிக்க வேண்டும் என்று, அழிக்க வேண்டும் என்று, இனி எந்த ஒரு நபருக்கும் இது ஏற்படக்கூடாது என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த 10 மணியில ஒப்புக் கொடுப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரன் ஆகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவினுடைய அந்த கல்வாரி பாடுகளை தியானித்து பார்த்தவர்களாக, அந்த பாடுகளில் இருந்து பீரிட்டு வருகின்ற அந்த ரத்தம்
நம்மை சுத்தப்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்குள் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் பாடி மன்றாடுவோம். அன்பே கல்வாரி அன்பே என்ற அந்த வரிகளை மாத்திரம் நான் பாட நீங்கள் திருப்பி பாடும்படி அன்போடு வேண்டுகின்றேன். அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இந்த இரண்டாவது 10 மணியில சிறப்பாக இந்த கொரோனா தொற்று நோயினுடைய தடுப்பு பணியில ஈடுபட்டிருக்கின்ற மருத்துவர்களை ஒப்புக் கொடுப்போம், செவிலியர்களை ஒப்புக் கொடுப்போம். உலகமெங்கும் கோடிக்கணக்கான மருத்துவர்கள் செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய சுக துக்கங்களை எல்லாம் மறந்து விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு எப்படியாவது இந்த மனிதர்களை இந்த தொற்று நோயிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லி இரவும் பகலும் அல்லும் பகலும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய தூக்கத்தை மறந்து உணவினை மறந்து இவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இந்த மருத்துவ உலகத்தை இறைவன் உறுதிப்படுத்த வேண்டும் என்று இந்த மருத்துவர்களுக்கு இறைவன் உடல் தெம்பை கொடுத்து உள்ளத்துல சோர்வில்லாமல் பணியாற்றக்கூடிய ஒரு ஆர்வத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். இறைவனுடைய அந்த ஆசீர்வாதம் நமக்குள் நிறைவாய் கடந்து வர வேண்டும் என்று இந்த மருத்துவ உலகத்திற்கு கடந்து வந்து அவர்களுக்கு தேவையான ஒரு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் இறைவன் உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரன் ஆகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் முப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மீண்டுமாக ஆண்டவருடைய கல்வாரி பாடுகளை நினைத்து நாம் பாடி ஜெபிப்போமா? அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடைய
உடையுதப்பா. இந்த மூன்றாவது 10 மணியில சிறப்பாக அகில உலகமெங்கும் இருக்கின்ற நாட்டு தலைவர்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவனவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை கொடுத்து இந்த நேரத்திலும் மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டவர்களாக, குறிப்பாக உலகமெங்கும் ஊரடங்கு உத்தரவு, இன்னும் குறிப்பாக இந்தியாவிலே இன்னும் 19 நாட்களுக்கு நீட்டி வைக்கப்பட்டிருக்கின்ற வேளையில இறைவன் இந்த தலைவர்களுக்கு ஆலோசனைகளை கொடுத்து எதை எந்த காலகட்டத்திலே செய்ய வேண்டும், எப்படி இந்த உலகத்தை மீட்டுக் கொண்டு வர வேண்டும், எப்படி இந்த தேசத்தினுடைய மக்களுக்கு போதிய உணவளித்து காக்க வேண்டும் என்று எல்லா ஆலோசனைகளையும் கொடுத்து மக்களுக்கு தேவையான ஒவ்வொரு காரியத்தையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த 10 மணியில நாம் இணைந்து ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மீண்டும் ஆண்டவருடைய கல்வாரி பாடுகளை நினைத்து நம்மை ஒப்புக் கொடுத்து சிறப்பாய் ஜெபிப்போம். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இது 4வது 10 மணியில சிறப்பாக நம்முடைய ஒருங்கிணைந்த மக்களுடைய கூட்டு முயற்சிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். மக்கள் அனைவரும் இந்த பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்றும், இதை குறித்த விழிப்புணர்வை முழுமையாக பெற்றுக்கொண்டு இனியும் இந்த நோய் பரவாதபடிக்கு தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், சுற்றிலும் இருக்கின்ற சமூகத்தை பாதுகாக்கக்கூடிய மனிதர்களாக இருக்கவும் வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு இந்த 10 மணியில் நாம் ஜெபிப்போம். நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த 10 மணியில அனைவரும் எழுந்து நின்று நம்பிக்கையோடு நாம் சிறப்பாய் கலந்து கொள்வோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு
இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே, கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இந்த 5வது 10 மணியில அனைவரும் முழந்தால் படியிட்டவர்களாக நம்பிக்கையோடு நாம் கலந்து கொள்வோம். நாம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய உள்ளத்தின் ஆழத்துல வெளிப்படுத்த முடியாத எத்தனையோ விண்ணப்பங்களை, மன்றாட்டுக்களை நாம் சுமந்து கொண்டோம். எத்தனையோ துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கி வந்திருப்போம். இன்றைக்கு பல்வேறு விதமான அந்த ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை, அந்த துன்பங்களை எல்லாம் இரக்கத்தின் ஆண்டவருடைய பாதத்திலே நாம் ஒப்புக் கொடுத்து, தெய்வமே, நான் ஒன்றும் இல்லை, எல்லாம் நீர் தந்த தானம் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்தியவர்களாக இரு கரங்களையும் விரித்து உயர்த்தி ஜெபமாலையை நாம் உயர்த்தி பிடித்தவர்களாக, இன்னும் குறிப்பாக அன்றைய தினம் மோயிசன் இஸ்ராயல் மக்களுக்காக கரங்களை உயர்த்தி ஜெபித்த பொழுது அவர்கள் வெற்றிக்கு மேல் வெற்றியை பெற்றுக் கொண்டார்கள். இன்று நாமும் இந்த ஜெபமாலையை உயர்த்தி ஜெபிக்கின்ற பொழுது இந்த இரக்கத்தின் ஆண்டவர் இந்த மனித குலத்திற்கு வெற்றிக்கு மேல் வெற்றியை கொடுத்து இந்த போராட்ட களத்துல இந்த தொற்று நோயை அழிக்கக்கூடிய வல்லமையை இந்த மனித குலத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போமா. நித்திய பிதாவே, எமது பாவங்களுக்காகவும் உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரம் செய்யும்படியாக உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் முன்பு கொடுக்கிறோம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே,
எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமைமிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மீண்டும் ஆண்டவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுத்து நாம் பாடி ஜெபிப்போம். அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. இயேசுவின் உதவியை வேண்டி ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவசிக்கிறோம், உம்மை நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். உம்மை அனைவரும் அறிந்து நேசிக்கும்படி செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அனைகடந்து அன்பில் நம்பிக்கை வைக்கவும், உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகிலும் எம்மிலும் உள்ள தீய சக்திகளை முறியடிக்கும் எமக்கு வரமருளும். ஆமென். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது எல்லையற்ற அன்பினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழியில் நடத்தி செல்லும். இவர்களையும் இவரை சார்ந்தவர்களையும் தீமையின் கொடுமை நின்று பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவர்களையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எனது இறைவனும் என் அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மை நம்பிக்கை வைக்கிறேன். இயேசு மரி சூசை, நான் உங்களை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டவர்கள். ஆமென். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் சிறப்பாக மனுக்குலம் முழுவதையும் ஒப்புக் கொடுப்போம். பாவிகள் என்ற நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த தொற்று நோய் நமக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு விழிப்புணர்வு அதான். இன்றைக்கு நாம் புதிதாக படைக்கப்பட போகின்றோம். இந்த தொற்று நோய் அபாயத்திலிருந்து ஒட்டுமொத்த உலகமும் மீண்டு வருகின்ற பொழுது இந்த உலகம் புதிதாக படைக்கப்பட போகின்றது. புதிய சிந்தனைகளோடு நாம் வெளியே வர இருக்கின்றோம். புதிய ஆற்றலோடு இயேசுடைய உயிர்த்த அந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களாக நாம் வெளியே வர இருக்கின்றோம். எனவே நம்பிக்கையோடு இந்த மனுக்குலம் முழுவதையும் பாவிகள் என்ற ஒரு நிலையில ஒப்புக் கொடுத்து மனம் வருந்தி, இறைவா ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி நம்பிக்கையோடு நாம் ஜெபிப்போம். நான் சொல்லுகின்ற ஜெபத்தை திருப்பிச் சொல்ல அன்போடு வேண்டுகின்றேன். இரக்கம் நிறைந்த இயேசுவே, இரக்கம் நிறைந்த இயேசுவே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எங்களுக்கு இரக்கமும் மன்னிப்பும் அளிப்பவரே, எமது பாவங்களை பாராமல், எமது பாவங்களை பாராமல், உமது அளவற்ற நன்மைத்தனத்தில், உமது அளவற்ற நன்மைத்தனத்தில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பாரும். நம்பிக்கையை பாரும். கருணை மிகுந்த உமது இதய இல்லத்தில், உமது இதய இல்லத்தில் எங்களை ஏற்றுக்கொள்ளும். எவரும் அதிலிருந்து பிரிந்து போக விடாதேயும். பரம திரித்துவத்தில் பிதாவோடும் தூய ஆவியோடும் உம்மை பிணைக்கும் அன்பின் பெயரால் உம்மை இறைஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமீன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமீன். திருப்பி சொல்லுவோம்.
நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, உமது திருக்குமாரனும் உமது திருக்குமாரனும் எமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் நிறைந்த இதயத்தில் நம்பிக்கை வைத்துள்ள மனுக்குலத்தின் மீதும் சிறப்பாக பாவிகள் மீதும் உமது கருணை கண்களை திருப்பியருளும். அவரது துயரம் நிறைந்த பாடுகளை பார்த்து எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும். எல்லாம் வல்ல உமது இரக்கத்தை என்றென்றும் போற்றுவோமாக. ஆமென். ஆமென். இறையிரக்கத்தின் மன்றாட்டு மாலை. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாய் கேட்டருளும். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். அதிபரிசுத்த திரித்துவமாய் இருக்கின்ற ஏக சர்வேஸ்வரா, எங்கள் மேல் இரக்கமாயிரும். சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பரலோக அரூபிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகம் முழுவதையும் பரிபாலிக்க இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மகா பரிசுத்த திருத்துவத்தின் பரம ரகசியத்தை எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவச் சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவியளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அருட்சாதனங்களை ஏற்படுத்தி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். ஞானஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறையிரக்கத்தை தந்தருளி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். பாவிகளை மனம் திருப்புவதில் இறையிரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அவ்விசுவாசிகள் ஒளிபெறுவதில் இறையிரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறையிரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது திரு காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறையிரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாதை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும்
எல்லோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். கலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மரிப்போரின் அடைக்கலமாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உத்தரிக்கின்ற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அற்புதங்களின் வற்றாத துணையாகி இரக்கத்தின் அரசராகி இயேசுவே, இயேசுவே மேல் நம்பிக்கை வைக்கிறோம். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி குருவியாகி இயேசுவே, எங்கள் பேரில் தயவாயிரும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி குருவியாகி இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகின் பாவங்களை போக்குகிற தேவ செம்மறி குருவியாகி இயேசுவே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உமது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாய் இருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும். என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும். ஆமீன். புனித பௌசினாவின் மன்றாட்டினால் வரங்களை அடைய வல்லமையுள்ள நவநாள் ஜெபம் அனைவரும் இணைந்து சொல்லுவோம். இயேசுவே, உமது அடியாராகிய புனித பௌசினாவை உமது எல்லையற்ற இரக்கத்தின் பக்தியால் நிரப்பினீரே. உமக்கு திருவுளமானால் அவளது மன்றாட்டின் வழியாக நான் இறைஞ்சி கேட்கும் இவ்வரத்தை எனக்கு தந்தருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எனது பாவங்களினால் உமது இரக்கத்துக்கு நான் அறுதியற்றவனானேன். ஆனால் புனித பௌசினாவின் தியாகத்தையும் தன்மறுப்பையும் பார்த்து இவளது மன்றாட்டின் வழியாக குழந்தை கூறிய நம்பிக்கையோடு நான் உம்மிடம் கேட்கும் விண்ணப்பத்தை எனக்கு அருளி இவளது புனித வாழ்வுக்கு சம்பாவனை அளிப்பீராக. ஆமீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சிறப்பான நேரமே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிமிதமாய் பெறக்கூடிய வல்லமையின் நேரம் இது. இதோ இந்த இரக்கத்தின் ஆண்டவரை, நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குகின்ற எவரும் ஒருபோதும் வெட்கி தலைகுனிய போவதில்லை. மாறாக அவருடைய ஆசீர்வாதம் நம்மை கடந்து வரப்போகிறது. நம்பிக்கையோடு வீடுகளில் இருக்கின்ற அத்தனை பேர் வேற எந்த வேலையாக இருந்தாலும் அதையெல்லாம் விட்டுட்டு இதோ இந்த சூழல்ல இந்த ஆண்டவரை உற்று நோக்க முழங்கால் படுகிற அன்போடு வேண்டுகின்றேன். நம்பிக்கையோடு கொடுப்போமா? அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கின்றார் என்ற அந்த பாடலினுடைய வரிகளோடு இணைந்து நாம் ஜெபிப்போம். நான் பாட நீங்கள் தொடர்ந்து திருப்பி பாடி இதில் இணைந்து கொள்ளும்படி அன்போடு வேண்டுகின்றேன். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம்.
எகிப்து தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆணையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் எம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவருடைய அற்புத கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து அதிசயமாய் அற்புதமாய் நம்மை வழிநடத்துகின்ற தெய்வத்தை நம்பிக்கையோடு உற்று நோக்கியவர்களாக இதற்கரணை ஆண்டவரை உற்று நோக்கி நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமா? நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற ஏக்கம், எதிர்பார்ப்பு எல்லாவற்றையும் ஒப்புக்கொள்வோம். இன்றைக்கு இந்த உலகத்தை முழுமையாக விடுவிக்கக்கூடிய தெய்வம் இந்த ஆண்டவர் மாத்திரமே. இந்த இரக்கத்தின் ஆண்டவரால் மாத்திரமே இந்த உலகத்திற்கு சுகத்தையும் குணத்தையும் கொடுக்க முடியும். நம்பிக்கையோடு ஒப்புக்கொள்வோம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வருகிற அன்பின் பரலோக பிதாவே, உடைய அன்பு கரத்திலே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, இன்றைக்கு அச்சப்பட்டு பயந்து போய் ஒரு மரண இருளுக்குள்ளாக பாதாளத்திற்குள்ளாக நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆண்டவரே, தொலைக்காட்சியை திறந்தால் நாங்கள் கேட்கின்ற ஒவ்வொரு செய்தியும் அச்சமூட்டுவதாக அமைந்திருக்கின்றது. 20 லட்சத்திற்கு மேல் கொரோனா தொற்று நோய்க்கு ஆளாகி பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 1,30,000 மேல் எம்முடைய சகோதர சகோதரிகள் இறந்திருக்கின்றார்கள். ஆண்டவரே, இந்த காரியங்களை எல்லாம் நினைத்து பார்க்கின்ற பொழுது
மிகப்பெரிய அச்சம் எங்களை ஆட்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி. ஏன் அப்படின்னா இன்னும் கூட ஆண்டவரே எங்களுக்கு உறுதி இல்லை, இந்த சமூக பரவல் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு சந்தேகத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறைவா, எங்களை கருணையோடு கண்ணோக்கும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையின் கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுத்து கண்ணீரோடு எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. எங்கள் மீது மனம் இறங்கும், எங்கள் மீது மனம் இறங்கும். அகில உலகத்து மக்கள் அத்தனை பேர் மீதும் நீர் இறங்குவீராக, இறங்குவீராக. எங்களுடைய மனித சக்தி இன்றைக்கு தோற்று போயிருக்கின்றது. நாளுக்கு நாள் எண்ணிக்கை பெருகிக் கொண்டிருக்கின்றது, சாவுகள் கூடிக்கொண்டிருக்கின்றது. ஆண்டவரே, எங்களுடைய மனித சக்தி அல்ல, உம்முடைய தெய்வீக வல்லமை மாத்திரமே எங்களை விடுவிக்க முடியும் என்பதை உறுதியாய் நம்புகின்றோம். எங்களை கடந்து வந்தருளும் ஆண்டவர், எங்களை கடந்து வந்த எங்கள் மீது மனமிறங்கும் ஆண்டவரே. நோய் தொற்று இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரியும் ஆண்டவரே நீர் தொடுவீராக. உம்முடைய வல்லமையுள்ள வலது கரம் தொட்டு சுகப்படுத்துவதாக. உயிர்ப்பின் அனுபவம் அவர்களுக்கு கிடைத்து மீண்டுமாக ஒரு புதிய வாழ்க்கை அவர்கள் பெற்றுக் கொள்வார்களாக. அவர்கள் அழிவுக்குரியவர்கள் அல்ல, அவர்கள் சாவுக்கு கையளிக்கப்பட்டவர்கள் அல்ல, வாழ்விற்கு கடந்து வர வேண்டியவர்கள். உம்முடைய வல்லமையின் கரம் அவர்கள் மீது படுகின்ற பொழுது அவருடைய உச்சம் தலைமுதல் உள்ள கால்வரை தொட்டு சுகப்படுத்துகின்ற பொழுது அந்த ஒவ்வொரு அணுவும் ஆண்டவரே உயிரோட்டம் பெற்ற அணுவாக செல்களாக அவருடைய உடலிலே மாறும். நோய் எதிர்ப்பு சக்தி அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். இந்த தொற்று நோய் அரக்கனை அழித்து ஆண்டவரே எங்களுக்கு விடுதலையை கொடுப்பீராக. உயிரோடு இருக்கின்ற அத்தனை மக்களையும் இந்த நோய் தாக்காதவாறு ஆண்டவரே நீர் முன்னும் பின்னும் கோட்டை மரணமாக இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வீராக. உம்முடைய தூதர்களை அனுப்பி எங்களை காத்துக் கொள்ளும் ஆண்டவரே. தெய்வமே, நாங்கள் படுகின்ற வேதனைகளையும் எங்களுடைய அழுகுரலையும் கண்ணீரையும் நீர் கருணையோடு கண்ணோக்கும். இன்றைக்கு இந்த ஒரு இடத்தில் இருந்து நீர் அத்தனை ஆன்மாக்களையும் தொட்டு சுகப்படுத்துவீராக, சுகப்படுத்துவீராக. அச்சப்பட்டு முடங்கி போய் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதரையும் அவருடைய அடிப்படை மனநிலையில ஒருவேளை பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களை வெளியே கொண்டு வர மாட்டவர். இயல்பு வாழ்க்கைக்கு அவர்களை கொண்டு வந்து சேர்த்தவர்கள். எல்லா மனநிலை பாதிப்புகளிலிருந்தும் எங்களுக்கு விடுதலையை கொண்டு தருளும். இன்னும் சில நாட்கள் என்று சொல்லி நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்கள் ஒரு கொடிய நாட்களாக, கொடூரத்தின் நாட்களாக எங்களுக்கு அமைந்திருந்தன. யோபு ஜெபிப்பதை போல நாங்கள் அதே உணர்வோடு ஜெபிக்கின்றோம். ஒரு கொடூரத்தின் பிடியிலே, தொழுநோயின் அந்த கோர பிடியிலே யோபு சிக்கி இருந்த பொழுது ஜெபித்த அந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம். ஆண்டவரே, நீர் எங்களை சந்திக்க வாரும். உம்முடைய பிள்ளைகளுடைய இக்கட்டான ஒரு சூழலை நீர் சந்திப்பீராக. எங்களை விடுவித்து ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே. இன்றைக்கு மருத்துவர்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். திடப்படுத்தும், அவர்களை திடப்படுத்தும், அவர்களை உறுதிப்படுத்தும். அவர்கள் மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு சிகிச்சை முறையும் அந்த நோயாளிகளுக்கு பலனையும் பயனையும் கொடுப்பதாக. எங்களை கடந்து வந்தருளும் ஆண்டவரே. எங்களோடு தங்கும் ஆண்டவரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே. இந்த உயிர்த்த ஆண்டவருடைய அனுபவத்தை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பெற்றுக்கொண்டு இந்த மரண பயத்திலிருந்து நாங்கள் விடுதலை பெற்று வெளியே வருவோமாக. தொடும், எங்களை தொடும். எங்களுடைய உச்சம் தலைமுதல் உள்ள கால்வரை தொடும். எங்களுடைய உடலுக்குள்ளாக நோய் எதிர்ப்பு சக்தி கூடுவதாக. இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருடைய உடலிலும் மாற்றங்கள் நடைபெறுவதாக.
அவருடைய உடல்ல ஆண்டவரே அந்த சக்தி ஊற்றெடுப்பதாக நம்பிக்கையின் தைரியத்தையும் கொடுத்தருளும் ஆண்டவரே. நாங்கள் அழிவுக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் மீண்டு எழக்கூடியவர்கள் ஆண்டவரே. உம்முடைய உயிர்ப்பினுடைய ஒட்டுமொத்த அனுபவம் மாசிரும் எங்கள் மீது, எங்கள் ஒவ்வொருவர் மீதும், எங்கள் குடும்பத்தின் மீதும், எங்களுடைய பிள்ளைகளின் மீதும், எங்களுடைய சமூகத்தின் மீதும், எங்களுடைய நாட்டின் மீதும், அகில உலகத்தின் மீதும் இறங்குவதாக. தொட்டு சுகப்படுத்தும் உம்முடைய வல்லமையும் அருளும் ஆற்றலும் எங்களை ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்றமத்திலே கேட்கின்றோம் எங்கள் உயிருள்ள நல்ல தந்தையே. ஆமென், ஆமென். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, வல்லமையின் தெய்வம் நம்மை ஆசீர்வதிக்க எழுந்தருளி வருகின்ற உன்னதமான நேரம். எனவே மாண்புயர் என்ற கீதத்தை அனைவரும் பாடி அவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை நாம் முழுமையாய் பெற்றுக்கொள்வோம். மாண்புயரிந்த அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனித இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவோமாக. இருவரிடமாய் வருகின்றவராய், இருவரிடமாய் வருகின்றவராய், தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வல்லமையின் தெய்வம் எழுந்தருளி வருகின்ற அற்புதமான நேரம். அன்றைக்கு எருசலேம் நகர வீதிகளிலே கடந்து சென்ற பொழுது தொட்டு சுகப்படுத்திய தெய்வம் அதே வல்லமையோடு இப்பொழுது நம்மை சந்திக்க இருக்கின்றார். எனவே இதை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றவர்கள் முழந்தால் படியிட்டு உருக்கமாய் இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். கடந்து வரப்போகின்றார், நம் மீது முழுமையாய் இறங்கப் போகின்றார். அவருடைய வல்லமை நமக்கு முழுமையாய் கிடைக்கப் போகின்றது. நம்பிக்கையோடு ஒப்புக்கொடுத்தோம். கண்ணுக்கு தெரியாத நுண்கிருமியோடு இந்த ஒட்டுமொத்த உலகமும் போராடி கொண்டிருக்கின்ற வேளையில் அதை அழித்து நமக்கு வெற்றியை கொடுத்து பாதுகாக்க வல்லவராக இருக்கின்றார். எனவே அவரை உற்று நோக்கி வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை என்று சொல்லி பாடி ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை ஆராதனை. வல்லவரே, நல்லவரே, ஆராதனை
ஆராதனை ஆராதனை. இயேசு கிறிஸ்து அன்பிற்குரிய அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் நம்புகின்ற நற்கருணை ஆண்டவர், இரக்கத்தின் தெய்வம் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாம் அனைவரும் எழுந்து நின்று இயேசுவின் இருதயமே என்ற பாடலை சேர்ந்து பாடுவோம். இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. என்றும் நிறைங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே எங்கும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.